இந்த அப்பா வேலை பார்த்துட்டு அவருக்கு கிடைச்ச சம்பள பணம் 200 ரூபாயை எடுத்துட்டு சைக்கிள்ல போறாரு. அப்படி போனவரு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக கையை கழுவிக்கிட்டு இருக்கும்போது அவரோட மனைவி கால் பண்ணி சொல்றாங்க, வீட்டுல காய்கறி எல்லாம் காலி ஆயிருச்சு, அதனால வீட்டுக்கு தேவையான சாமான வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது கணவனும் சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரோட பையன் சொல்றான், அப்பா வரும்போது நோட் புக்கும் பென்சிலும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி பாக்குறாரு. பார்த்தா 200 ரூபாய் தான் இருக்கு. இந்த 200 ரூபாயில எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாம கூட அங்க இருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேலை செய்யற இடத்துல அங்க இருந்து ஒரு பையன் கேக்குறான், என்னன்னா சாப்பிட்டீங்கன்னு. அப்ப பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லி இந்த அப்பா வந்து பொய் சொல்றாரு. இப்படியே பாத்தீங்கன்னா பசியில வேலைலாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி நோட் புக்கும் பென்சிலும் வாங்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு வராரு. வர்ற வழியில ரொம்ப பசியா இருந்தனால பசியை சமாளிக்கிறதுக்காக ஒரு டீயை வாங்கி குடிக்கிறாரு. அந்த நேரம் அவரோட அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, தம்பி சாப்பிட்டியான்னு. இதை கேட்டோன்னு கண் கலங்கி கதறி அழுகிறாரு. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, சாப்பிடுற நேரம் பேசக்கூடாது, நான் அப்புறம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அப்பாவும் ரொம்ப கவலையோட டீ குடிச்ச பணத்தை கொடுத்துட்டு மிச்ச பணம் 2 ரூபாயை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து போறாரு.